காவல்துறை அதாவது போலீஸ் யாரோட கட்டுப்பாட்டுல இருக்கணும் அது தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோ பாருங்க. தாவேக்காவோட தலைவர்ல ஒருத்தர் ஆதவ அர்ஜுன். அவரு காட்ட சாட்டமா பேசியிருக்காரு. இன்னும் தமிழகம் முழுவதும் எப்படி இருக்குன்னு பாத்துக்குவாங்க. காவல்துறைக்கு ஒன்னே ஒண்ணுதான், தயவு செய்து பாதுகாப்பை மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மக்கள் பாதுகாப்பு, எங்க தலைவரோட பாதுகாப்பை நாங்க பாத்துக்குவோம். மக்கள் பாதுகாப்புக்கு எங்கள் தலைவர் வரும்பொழுது மக்கள் பாதுகாப்புக்கு தமிழக அரசுதான் காரணம் என்பதை நாங்கள் இப்பொழுது பதிவு செய்கிறோம். இந்த எஸ்ஓபி அப்படின்னு திராவிட முன்னேற்ற கழகம் முன்னெச்சதை நம்ம யாருமே படிக்கல. அதுல இருக்க மேலாப்ல கருத்து தான் தெரியும். அதை வச்சு திமுக பிளஸ் அதுல இருக்க 22 கூட்டணியும் சேர்ந்து விஜய்க்கு பல எதிர்ப்புகள் தெரிவிக்கிறாங்க. உண்மைதாங்க. இப்ப அவங்க போற இடம் எல்லாமே அதுக்கு முன்கூட்டியே பதிவு பண்ணிருக்கணும், அதுக்கு இத்தனை ஸ்டெப்ஸ் இருக்கு அப்படி இப்படி நிறைய சொல்லியிருக்காங்க. நானும் அதை ஃபுல்லா படிக்கல. ஆனா இப்ப அவர் சொல்றதப்படி பார்க்க போகும்போது இது ஒரு அராஜகமான நாடு தான். ஏன்னா நம்ம நாட்டுல இப்ப ஒரு கிராமத்துல இருக்க பெண் அவங்க ஒரு குரல் கொடுக்குறாங்க, ஒரு கட்சியை உருவாக்குறாங்க. உடனே எலெக்ஷன் 30 நாள் அவங்க ஜெயிக்கிறதுக்குள்ள மக்களாட்சி தான் நம்மகிட்ட இருக்கு. ஆனா அவங்க நிர்வாகிகள் தான் அவங்கள பாதுகாக்கணும், அவங்க நிர்வாகிகள் தான் இதை கட்டமைப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றது மிக மிக தவறு. அப்புறம் நம்ம போலீஸ் எதுக்கு இருக்கிறாங்க? எங்க ஆட்கள் கூடுனாலும் போலீஸ் தான் பாதுகாப்பு கொடுக்கணும். ஒரு கோயில் இருக்கு, கோயிலை சுற்றி 10 லட்சம் பேர் வராங்கன்னா அந்த 10 லட்சம் பேர் கோயில் நிர்வாகிகளை ஆளுங்க கொடுக்க போறாங்க. அங்க இருக்கிற போலீஸ் தான் பாதுகாப்பு கொடுக்கும். அப்படி கொடுக்க தெரியலன்னா அவமானமா போலீஸ் பொறுப்புல இருந்து ஸ்டாலின் வெளியில இறங்கிட்டு வேற யார்ட்டையா அந்த பொறுப்பை கொடுத்துடலாம். அவங்க தான் பார்த்துக்கணும்னு கிடையாது. போலீஸ் பாதுகாப்பு அரசாங்க கட்டுப்பாட்டுப்படி இப்படி இருக்கணும், கட்டமைப்பு இப்படி இருக்கணும். அது டைரக்டா ஸ்டாலின் கிட்டயோ இல்ல டைரக்டா திமுகவோட ஆட்சியில இருக்கிற ஒருத்தட்டையோ இருக்கணும்னு அவசியமே கிடையாது. போலீஸ் மக்களோட பாதுகாப்பு, அதை எப்ப நமக்கு அரசியல்ல இருந்து நம்ம விடுபட்டு அவங்களோட தமிழர்களை காப்பாற்றுறது மாதிரி கொண்டு போகணும். இப்ப ரிசர்வ் பேங்க் இப்படி பிஜேபியோட ரிசர்வ் பேங்க் இல்லாட்டி காங்கிரஸோட ரிசர்வ் பேங்க் அப்படின்னு கிடையாது. எலெக்ஷன் கமிஷன் எப்படி, அதுவும் பிஜேபியோட கண்ட்ரோல்ல கிடையாது. அது மாதிரி போலீஸ் தமிழ்நாட்டில் கம்ப்ளீட்டாக சுதந்திரம் கொடுத்து அவங்கள சுதந்திரமாக இருக்கிறதுக்கு தான் கொண்டு போகணும். அதில் எந்த ஒரு அமைச்சரும் இருக்கிறதுக்கு அலோவ் பண்ணக்கூடாது. அவங்க கட்டுப்பாட்டிலே இருக்கக்கூடாது. அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கிறாங்கன்னா அப்போ அதில் என்ன இருக்குது? மக்களாட்சியே இல்லை இல்லையா? போலீஸோட மெயின் எய்ம் பாதுகாப்பு கொடுக்கறது. அதே மாதிரி டாக்டர்ஸோட மெயின் எய்ம் பாதுகாப்பாக கொடுக்குறது. இப்போ டாக்டர்ஸை பற்றி விடுவோம். ஆனால் மெயினாக மக்களுக்கு நேரடி பாதுகாப்பு கொடுக்குது போலீஸ். போலீஸை ஸ்டாலின் குடுமையை பிடிச்சிட்டு இருக்குது மிக தவறு. இது கட்சியை விட்டு விலகி அவங்கள சுதந்திரமாக ஒரு கட்டமைப்பை உருவாக்கி அவங்கள தனியாக வழி நடத்துறது தான் நல்லது. அதான் என்னோட சிந்தனை. உங்கள் சிந்தனையை பதிவு போடுங்க. வாழ்க பாரதம், வளர்க தமிழ், ஒளிரட்டு தமிழகம்.